ஆனா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. செப்டம்பர் 11 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஆரம்பிச்சு. ஸோ அவங்க தான் நம்ம நிதியமைச்சர், இந்தியாவோட நிதியமைச்சர். இந்த மீட்டிங்கில் என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க சாதக பாதகங்கள், அதில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து சிறு குறு தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வந்து நிதியமைச்சர்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஓகே இருக்குது, இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை நிதியமைச்சர் கேட்பாங்க. கிட்டத்தட்ட இது வந்து குறை தீர்ப்பு முகாம் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ அதை கேட்டு என்ன பண்ணணும், அவங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறது, எப்படி நீ வந்து உன் குறையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது அது எந்த வகையில் சரி அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஓகேங்களா? ஆஃபீஸ் வந்து கேட்டு வந்து ஒரு மீட்டிங் போடுவார். மோஸ்ட்லி அன்னைக்கு என்ன டாஸ்க்கு அதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரேர் கேஸில் ஒரு மீட்டிங் இருக்கும், அது ஒரு ஜாலி மீட்டிங் மாதிரி. அதில் உங்கள் பிரச்சனைகளை கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் ப்ராப்ளம்லாம் ஓப்பனாக சொன்னீங்கன்னா கம்பெனியோட க்ரோத்துக்கு வந்து அது யூஸாக இருக்கும், நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி அவங்களோட அந்த கேஷுவல் டோனை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் மனசை திறந்து பேசிடுவோம். அது நமக்கே பிரச்சனையாக மாறும். அப்படியான ஒரு விஷயம்தான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ செப்டம்பர் 11 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் கோவை அன்னபூர்ணா உணவகத்தோட உரிமையாளர் ஓனர் சீனிவாசன் அப்படிங்கிறவர் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அவர் வச்ச கருத்துக்கள் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, அவர் ஜிஎஸ்டிக்கு எதிராலாம் பேசலை. என்ன பேசுகிறார் அப்படின்னா, இனிப்புக்கு வந்து 5% ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க, காரத்துக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்வீட், காரம், காப்பி இந்த அடிப்படையில் சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி வந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்வீட்டும் சாப்பிடுவாங்க, காரம், காப்பி எல்லாமே சாப்பிடுவாங்க. நான் பில் போடும்போது ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 18% நான் ஜிஎஸ்டி போட வேண்டியதாக இருக்குது. இது எனக்கு நிறைய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது. அது எப்படி ஒரே விஷயத்துக்கு வேறு வேறு ஜிஎஸ்டி, வேறு வேறு பர்சன்டில் ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசலை. ஒன்று, எல்லாத்தையும் ஒரே ஜிஎஸ்டியாக மாற்றுங்க, ஸ்வீட்டுக்கும் 18 ஏற்றுங்க, இல்லை காரத்துக்கு 5 குறைச்சிருங்க, இப்படி ஈக்குவலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் சீனிவாசன் பேசினார். அவர் அந்த ஊருக்கே உரித்தான ஒரு தொனியில் பேசியிருக்காரு. கோயம்புத்தூர்காரங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஸ்பீச்சிங் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி தான் அவர் பேசியிருக்காரு. அந்த மீட்டிங்கில் அவங்க கேஷுவலாக பேசி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அடுத்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் அன்னபூர்ணா ஓனர் வந்து சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்ட வீடியோ. இது ஏன் வைரல் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு தாட், இவர் ஏன் மன்னிப்பு கேட்டார் அப்படின்ட்டு ஒரு தாட். அவர் நிர்மலா சீதாராமனை பார்க்கணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன்கிட்ட கேட்டதாகவும், அதன் பேரில் அவங்க தங்கியிருந்த வந்து ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வந்து நம்ம பேசினது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்கன்ட்டு இவர் வாலண்டியராக மன்னிப்பு கேட்டதாக ஒரு கருத்து பாஜக சார்பில் வைக்கப்படுது. சரி, ஓகே, இவர் வாலண்டியராகவே மன்னிப்பு கேட்டார் அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த வீடியோ வெளியாக வேண்டிய அவசியம் என்ன, அதுதான் கேள்வி. அவர் மன்னிப்பு கேட்டார், ஓகே, நீங்கள் மன்னிச்சிட்டிங்க, ஓகே, அந்த வீடியோ ஏன் ஸ்ப்ரெட் ஆச்சு, அது எப்படி லீக் ஆச்சு, அது எப்படி வெளியில் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி முக்கியம் இல்லை. யாராவது வந்து தானே வீடியோ எடுத்து வெளியில் விடுவாங்களா? ஸோ சீனிவாசன் சைட்லேருந்து அந்த வீடியோ வெளியில் வந்திருக்கா அப்படின்னா நம்புகிற மாதிரி கிடையாது. ஸோ பாஜக சைட்லேருந்து அந்த வீடியோ வெளியில் வந்திருக்கு அப்படின்னா அவங்க சொல்கிற மெசேஜ் என்ன? ஸோ வருஷம் நாங்கள் இப்படி ஒரு மீட்டிங் போடுவோம், உங்கள் கருத்துக்களை கேட்போம், நீங்களும் வரணும், ஆனால் கருத்துக்கள் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்குற வீடியோ வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுது. இதுக்கு முன்னாடி இவர் கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா, அவர் சீனிவாசன், அவர் வந்து இத்தனை ஜிஎஸ்டி இருக்குது, இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி, காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அதனால் பிஜேபிக்கு என்ன பாதிப்போ அதை விட பெரிய பாதிப்பு பிஜேபியால் வெளியிடப்பட்டிருக்கும்னு நம்பப்படுற இவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ. ஸோ ஒரு தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வச்சது மிக மிக மோசமான பாசிச சிந்தனை. அதை வெளியில் விட்டதன் மூலியமாக மற்ற தொழிலதிபர்களுக்கு இவங்க மறைமுகமாக ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, இப்படியான ஒரு கூட்டம் நாங்கள் வந்து ஜனநாயகப்படுத்துறதுக்காக செய்வோம், ஆனால் அதை நம்பி நீங்கள் வந்து ஆன் தி கேமரா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இனி யோசிச்சு பாருங்கள், இனிமேல் வந்து வருஷம் இவங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வச்சாங்க அப்படின்னா
யார் வந்து அங்கே மனசை விட்டு பேசுவாங்க? இதுக்கு முன்னாடியே நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்ட ஒரு மேடையில் இங்கே வந்து பிஸ்னஸ் தொடங்க லோன் ட்ரை பண்ணோம்னா அந்த லோனே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருப்பார். அதுவும் வைரல் ஆச்சு. அந்த டைமிங்கில் நிர்மலா சீதாராமன் கொடுத்த ரிப்ளை வந்து ஒரு அரகன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க நிறைய பேர். நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரியான சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை, அவங்களோட தாட் ப்ராசஸை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த வீடியோ, அதாவது சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு கரும்புள்ளி தான். ஆனால் பாஜக இதை நினச்சி கவலையெல்லாம் படாது. ஏன்னா இது தான் வந்து தன்னோட இயல்புன்ட்டு பாஜக ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் காட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபமாக இப்படி ஒரு வீடியோ வெளியானது வந்து துரதிருஷ்டவசமானது. அதுக்காக நான் வந்து தமிழக பாஜக சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. இது மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயமா? கண்டிப்பாக பிஜேபியில் இருந்தால் ஒரு ஆள் வெளியில் விட்டுருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம்ல. நடவடிக்கை எடுக்காமல் வெறும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறது அது ஒரு பாசாங்குத்தனமாக இருக்குது. என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற இடத்துல மக்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இனி அரசு நடத்தும் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற மீட்டிங் வந்து வெறும் கண்துடைப்புக்காக மட்டுமே இருக்கும். அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிற யாரும் வந்து மனசை விட்டு ஓப்பனாக எந்த குறையும் சொல்லிட மாட்டாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். யாரும் குறையே சொல்ல, பார்த்தீங்களா அவ்வளவு அற்புதமான ஆட்சி, அவ்வளவு சூப்பரான ஆட்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமனும் பிஜேபி அமைச்சர்களும் தலைவர்களும் மார்க்கெட்டி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.